பசித்து கிடக்கும், பல நாட்கள் இறைக்காக காத்து கிடக்கும். இறையை கண்டபோது புரட்டி விரட்டி ஓடி திரட்டி அடிக்கும். செத்து விழுந்த மிருகம் இடதுகை பக்கம் விழுந்தால் சி என்று காய் சுற்றி விட்டு திங்காது போகும். அடிச்ச மொட்டாங்கை பக்கம் விழுந்துச்சா சி என் வீரத்துக்கே இழக்கு என்று பசித்திருந்தாலும் எடுத்து உண்ணாது போகிற மானமுள்ள விலங்கு புலி என்பதாலே மானமுள்ள தமிழர்கள் நாங்கள் அந்த விலங்கை கொடியிலே ஏற்றோம். இதை புரிஞ்சுக்கணும். மானம் உள்ளவனா நினைச்சிட்டு இருக்கிறான். வன்னி காட்டில் நடந்த யுத்தம் உலகத்தின் தெருக்கள் என்றும் நடக்கிறது. அங்கே எங்க அண்ணன் ஏந்தி ஆயுதம் மௌனித்ததே யுத்த சத்தமில்லை. அந்த யுத்தம் இல்லாத இடைவெளியை அவன் தம்பிமார்கள் சத்தத்தின் மூலம் இட்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதே ஆயுதே உலகத்தில் எங்கும் எதிரொலிக்கிறது. அவன் மறந்துடாத. என்ன நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் எட்ட துப்பாக்கி இல்ல, தோட்டா இல்ல, துண்டு இல்ல, பணம் இல்ல, ஒரு இடம் இல்லை. நீ எதுவும் செய்ய முடியாது. என்னை கொண்டு ஒழித்தாலே ஒழிய என் இனத்தின் விடுதலையை எவன் தடுக்க முடியாது. ஏன் அறிவாயுதம். நீ சொல்விய ஜனநாயக பாதை, நீ சொல்விய அரசியல் வழி, அதே வழி வா. என் இரு கரங்களையும் பார், ஆயுதங்கள் இல்லை. என் இதயம் முழுக்க காயுங்கள், என் கண்ணீரில் நீர் ஏற்றி நிற்கிற அறிவாயுதம். நீ சொன்ன அதே வழி வா. ஐநா போர் குற்ற விசாரணை அறிவிச்சிருக்கிறேன். என் அன்பு மக்களே, ஐநா போர் குற்ற விசாரணை அறிக்கை என்பது ஒரு அதிகாரி அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அதிலே இறுதி வடிவம் இருக்கிறதா நீ நம்பிடாத. இல்ல இருக்கு. ஐநா யாரு நீ அங்கீகரிக்கிறதுக்கு? நீ யாரு இந்தியா என் விடுதலை தடுக்கிறதுக்கு? நான் அங்கீகரிக்கிறேன். எனது நாடு தனித்தமிழ் நாடு. எனது விடுதலை தனித்தமிழில் குடியரசு தான், வேற தீர்வு இல்லை. நீ என்ன இது என்னது? அதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க போர் குற்றம் என்பது, என் அன்பு தம்பிகளே, என் அருமை சொந்தங்களே, போர் குற்றம் என்பது போர் சரியானது, அதில் அங்கங்கே சில குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் அவர்கள் சொல்வது. நாம் சொல்வது அந்த போரே குற்றம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். போர் குற்றம் என்றால் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், அவர்களுக்கு எதிரான போர் சரியானது, அந்த போர் சில பிழைகள் நிகழ்ந்திருக்கிறது, குற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மனித உரிமை மீறல், மனிதன் உயிரை கொள்வது உரிமை மீறலா? இது என்ன?